தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள். 1. யாக்கோபு தன் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உரைத்த எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எசப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வேத வார்த்தையின்படி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நானே உனக்கு கடவுள், நான் உனக்கு வலிமை அளித்தேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எசப்பா. எசப்பா, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல நாங்கள் செல்லுகின்ற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பயணத்தில் உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருப்பதற்காகவும் தேவ தூதர்கள் சூழ்ந்து நின்று எங்களை வழிநடத்தி செல்கிற உமது மேலான அன்பிற்காகவும் கிருபைகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.